Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா THMX 4D dig அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணப்பட்ட ஃபைல்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு தேவையான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சர்ச்சில் நம்ம 4D digன்னு சர்ச் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா அங்கே நமக்கு 4D dig ஃபைல்ஸ் ரெக்கவரி அப்ளிகேஷனோட லிங்க் உண்டு. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு விண்டோஸ் அண்ட் மேக்குக்கான டவுன்லோட் லிங்க் உண்டு. ஸோ நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான் தேவை. ஸோ ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண கையோட செட்டப் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே உண்டு. என்ன விஷயம்னா, எந்த லொக்கேஷனில் நமக்கு தேவையான டேட்டாவை நாம் ரெக்கவரி பண்ண போகிறோமோ அதே லொக்கேஷனில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஏதாவது டேட்டா கரப்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற லொக்கேஷன் தான் உங்களுக்கு டேட்டாவை ரெக்கவரி பண்ண வேண்டிய இடமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஸ்டால் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அங்கே நமக்கு இன்ஸ்டாலேஷன் பேத், அதாவது லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ ப்ரௌஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான லொக்கேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ அதனால் டைரெக்டாகவே நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆன கையோட ஸ்டார்ட் நவ் கொடுத்து THMX 4D dig அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ண கையோட அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிவைசஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் கேட்டகரியை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ரைவை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ட்ரைவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ட்ரைவ்ஸ் லைக் பென் ட்ரைவ் இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் நம்ம அதை கனெக்ட் பண்ண உடனே பார்த்தோம்னா நமக்கு இந்த சேம் கேட்டகரியிலே பார்த்தோம்னா அந்த டிவைஸும் அந்த ட்ரைவும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இன்கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேனுவலாக இங்கே ரீஃப்ரெஷும் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த காமன் லொக்கேஷன் கேட்டகரியை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் இருந்து நமக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். லைக் டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், இல்லை ரீசைக்கிள் பின்னை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டர் அப்படிங்கிற பட்சத்தில் செலக்ட் ஃபோல்டரை கொடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டரை நீங்கள் என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணி அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய லாஸ்டான டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு ரீப்பேர் கேட்டகரி இருக்குது. ஸோ இன்கேஸ் கிராஷ் ஆன கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும், இல்லை ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும், ரீப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை ரீப்பேர் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஐஃபோன்ஸ் ஒரு ஐபேட்லேருந்து நீங்கள் டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், அனேபிள் டு ஃபைண்ட் யோர் டிவைஸ் கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க அந்த ஐஃபோன் ஐபேட்ஸ் இதிலிருந்துலாம் உங்களுக்கு டேட்டாவை ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ரைவில் இருந்து தான் எல்லா ஃபைல்ஸையும் ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு இந்த பென் ட்ரைவில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்மேட்டட். ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எனக்கு இப்போது ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஸோ எந்த ட்ரைவ் ஒரு எந்த லொக்கேஷனோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒன் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்த கையோட நமக்கு என்ன விதமான ஃபைல்ஸை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும், இல்லை எனக்கு எல்லா விதமான ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் ஃபைல் டைப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட ஃபைல்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அந்த 2 குறிப்பிட்ட டைப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஸ்கேன் செலக்டட் ஃபைல் டைப்ஸ் நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் கொடுத்த கையோட நமக்கு இப்போ பார்த்தோம்னா ஸ்கேனிங்கோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி ஸ்கேனிங்கோட இன்டர்ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கேனை நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ட்ரீ வியூ அண்ட் ஃபைல் வியூ இருக்குது. ஸோ உங்கள் ஃபைல்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அதுக்கேற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கம்ப்ளீட்டாக ப்ரௌஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை ஒரு குறிப்பிட்ட ஃபைலை நீங்கள் தேடுறீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் சர்ச் ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தோம்னா இது வரைக்கும் எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அண்ட் வந்து அதோட ஃபைல் சைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எஸ்டிமேட்டட் டைம் ரிமைனிங் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட 4 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனிங் முடிஞ்சிடும். ஸோ நாம் இதை கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஒன்ஸ் ரெக்கவரிங் வேலை எல்லாம் முடிஞ்ச கையோட நமக்கு தேவையான ஃபைல்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில கீ டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அண்டர்ஸ்டுட் கொடுத்து இப்போ நம்ம காமன் இன்டர்ஃபேஸ்க்கு வந்தோம்னா கவனித்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அண்ட் அதோட மொத்த சைஸ் என்ன அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா ட்ரீ வியூ போயிடலாம். ஸோ ட்ரீ வியூவில் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதாவது ரா ஃபைல்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தோம்னா ரேண்டமாக ஏதோ ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் உண்டு. ஒரு சில ஃபைல்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டேக் இருக்கும். அப்படிப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக் ஃபைல்ஸுங்கிற இந்த கேட்டகரியில் உண்டு. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா லாஸ் லொக்கேஷன். ஸோ பேரை வச்சே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்ட லொக்கேஷனே இல்லாமல் லாஸ் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ் லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் உண்டு. அண்ட் இன்னொரு கேட்டகரி இருக்குது. என்னென்னா ஒருவேளை உங்கள் டிரைவில் இருந்து நீங்கள் ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணியிருந்தீங்க ஃபைல்ஸை அப்படிங்கிற பட்சத்தில் டெலிட்டட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இன்னொரு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆனது. ஸோ இப்போது நமக்கு தேவைப்படக்கூடிய குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ ரா ஃபைல்ஸில் போனோம்னா அங்கே ஏற்கனவே MP4 அப்படிங்கிறத பார்த்துருந்தேன். ஸோ MP4 அப்படிங்கிறத ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். டபுள் கிளிக் பண்ணி இங்கே ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வந்தாச்சு. அண்ட் அதே மாதிரி ஸோ அப்போ MP4 அப்படிங்கிறது இதை எடுத்துக்கலாம். M4Vயில் எதாவது இருக்கான்னு தெரில. ஸோ அதே ஃபைல் தான் எங்கேயும் இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஓகே ரைட். ஸோ சேம் தான் இருக்குது. ஸோ அப்போ MP4லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா டேக் ஃபைல்ஸில் நமக்கு கேமரா கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு ஃபைல். ஓகே ஃபைன். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கேமராவோட கம்ப்ளீட் விவோவும் நமக்கு தேவை தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா MP4 அண்ட் கேமராவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் இன்னும் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை அட்வான்ஸாக சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஃபில்டர் இருக்குது. ஸோ ஃபில்டரில் பார்த்தோம்னா ஃபைலோட ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணியோ ஃபைலோட சைஸை வச்சோ இல்லை மாடிஃபைட் டைம் வச்சோ இல்லை குறிப்பிட்ட டேக்கை வச்சோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா ஈவன் டைப்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி க்ரியேஷன் டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஃபைல்ஸை ஃபில்டர் பண்ணியும் நாம் அதை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு தேவையான ஃபைல்ஸை எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அண்ட் அதோட சைஸ் என்ன, அதில் எவ்வளோ ஐட்டம்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அண்ட் அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஸ்டேட்டஸ் பாரில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது செலக்ட் பண்ண ஃபைல்ஸை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரெக்கவர் பண்ணும் போது எந்த லொக்கேஷனில் நமக்கு டேட்டா எல்லாமே லாஸ் ஆச்சோ அதே லொக்கேஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணாதீங்க. வேறு ஒரு லொக்கேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கங்க. ஸோ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா இந்த G டிரைவில் வந்து ஜஸ்ட் இந்த G டிரைவில் காமனாக ஒரு நியூ ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. பட் நம்ம வந்து இப்போதைக்கு டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா வெளியிலே என்ன பண்ணிடலாம், இதை ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகே இஸ் ரெக்கவரி கம்ப்ளீட்டட். ஸோ வியூ ரெக்கவர்ட் கொடுத்து டேரெக்டாக நம்ம அந்த டேரக்டரிக்கே என்ன பண்ணலாம்னா போயிடலாம். ஸோ H அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு தேவையான ரா ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஈவன் பார்த்தோம்னா நமக்கு ஓகே ஸோ எல்லா வீடியோ ஃபைல்ஸ் நமக்கு தேவையான வீடியோ ஃபைல்ஸ் வந்தாச்சு. அண்ட் ஈவன் அதே மாதிரி ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்தாச்சு. ஆல் ரைட். ஸோ ஃபைனலாக டெனோஷேர் 40 dig அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா 30% ஆஃபருக்கான கூப்பன் கோடையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.